Welcome to Future Vision Study Center Salem. UGTRB History Major Unit 8 USA உடைய வரலாறு தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் முதல் உலக போரில் அமெரிக்காவின் பங்கு. போன வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு 14 அம்சங்கள் மற்றும் பாரிஸ் அமைதி மாநாடு. இந்த 14 அம்சங்கள் வரையறதுக்கும் பாரிஸ் அமைதி மாநாடு ஏற்படுவதற்கும் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவரான உட்ரோ வில்சன் தான் அதற்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். 14 அம்சங்கள். ஓகேங்களா? 14 அம்சங்கள் அப்படிங்கிறது இது உட்ரோ வில்சனினுடைய சிந்தையில் உதித்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 14 அம்ச கோட்பாட்டை உட்ரோ வில்சன் வெளியிட்ட ஆண்டு 1918 ஜனவரி 8. ஓகேங்களா? 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச கோட்பாடுகளை உலகம் முழுவதும் பரப்பியவர் ஜார்ஜ் கிரில் அப்படிங்கிறவர் தான் பரப்பினாரு. ஓகேங்களா? இந்த முதல் உலக போர் முடியறதுக்கு கடைசி வரை போரை முடிக்காம வைத்திருந்தது ஜெர்மனி. ஜெர்மனி கிட்ட நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த 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 பேச்சுவார்த்தையில வில்சன் சொன்னாரு 14 அம்ச திட்டப்படி அமைதி ஒப்பந்தம் செய்வதாக ஜெர்மனி அறிவித்தது. உட்ரோ வில்சனுடைய வார்த்தைகளை கேட்டு அறிவித்தது. அதன்படி 1918 அக்டோபர் 3 அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட தயார் அப்படின்னு ஜெர்மனி அறிவித்தது. அப்போதைய புதிய சான்சலர் யாரு அப்படின்னா இளவரசர் மார்க்ஸ் தான் அறிவித்தார். ஓகேங்களா? ஜெர்மனி அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட தயார் அப்படின்னு சொன்னுச்சு. அதுவும் உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தத்தை முறைப்படி கையெழுத்திடணும் அப்படி இல்லையா? அப்பதான் என்னாகும், முதல் உலக போர் முடிவுக்கு வரும். அதே மாதிரி 1918 நவம்பர் 11 நேச நாடுகளின் தளபதி போக்ஸ் முன்னிலையில் கோம்பின் என்ற இடத்தில் ஜெர்மனி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. என்ன இடத்து பேர்? என்ன? கோம்பின் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்திட்டது. அப்போ அதுல இருந்து முதல் உலக போர் முடிவுற்றது. என்ன இடம்? கோம்பின் அப்படிங்கிற இடம் நேச நாடுகளின் தளபதி போக் அப்படிங்கிற ஒரு முன்னிலையில 1918 நவம்பர் 11 ஜெர்மனி கையெழுத்திட்டது. அதன்படி அதிகாரப்பூர்வமாக முதல் உலக போர் முடிவிற்கு வந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சமயத்துல அமெரிக்காவில் உட்ரோ வில்சன் குடியரசுத் தலைவராக இருந்தாரு. ஓகேங்களா? ஆனால் 1918 அமெரிக்காவில் ஒரு தேர்தல் வரும். இந்த தேர்தல்ல உட்ரோ வில்சன் படுதோல்வி அடைவார். செனட்டிலையும் சரி, பிரதிநிதிகள் சபையிலும் சரி, குடியரசுக் கட்சியினர் பெரும்பான்மை பெற்றுருவாங்க. ஓகேங்களா? அதனால உட்ரோ வில்சன் படுதோல்வி அடைவார். இதற்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னா, இந்த முதல் உலக போர்ல அமெரிக்கா கலந்துக்கிட்டாங்க. ஓகே. ஆனா கலந்ததுக்கு அப்புறம் இந்த 14 அம்ச கோட்பாடு நிறுத்துறதுக்கான, அதாவது போரை நிறுத்துறதுக்கு உட்ரோ வில்சன் மேற்கொண்ட முயற்சிகள், அப்புறம் பாரிஸ் அமைதி மாநாடு, இதுலயும் செனட்ல பெரும்பான்மை இல்லை. ஏன்னா கலந்துக்கிறதுக்கு பாரிஸ் அமைதி மாநாட்டுல அதுக்கப்புறம் ஏற்படுத்தப்பட்ட பன்னாட்டு சங்கத்திலையும் உறுப்பினராக சேரக்கூடாது. ஏன்னா இது 1814 இருந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க தனித்திருத்தல் கொள்கையை மீறியது அப்படின்னு அந்த செனட்டினுடைய தலைவர்களும் மக்களும் இவரை உட்ரோ வில்சன் இந்த பன்னாட்டு சங்கத்துல சேரதை விரும்பல. இதுதான் காரணம் உட்ரோ வில்சன் அவர்கள் தேர்தல்ல தோல்வி அடையதற்கு. ஓகேங்களா? இதன் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேங்களா? இப்ப இந்த 14 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டார் இல்லைங்களா? உட்ரோ வில்சன். அது வந்து அதுல என்னென்ன 14 அம்சங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து உலக வரலாறு, அதாவது ஐரோப்பியன் ஹிஸ்டரியில இந்த 14 அம்சங்கள் இருக்காது. அமெரிக்க வரலாறு படிக்கும்போது தான் இத படிப்போம். ஓகேங்களா? இன்னும் அந்த பாரிஸ் அமைதி மாநாடு எப்ப கூடியது? அதனுடைய உறுப்புகள் என்ன? இதெல்லாம் வந்து ஐரோப்பியன் ஹிஸ்டரியில பார்ப்போம். இப்ப வந்து பாரிஸ் அமைதி மாநாடு, அதுக்கப்புறம் வந்து பன்னாட்டு சங்கம், இதுல அமெரிக்காவோட பங்கு என்ன இருந்ததுங்க மட்டும் இதுல நம்ம பார்க்க போறோம். 1918 ஜனவரியில் வில்சன் அமைதிக்கான தனது 14 அம்சங்களை வெளியிட்டார். ஓகேங்களா? உட்ரோ வில்சன் வெளியிட்டார். அந்த 14 அம்சங்கள்ல வந்து திறந்த ஒப்பந்தங்கள். எதுவுமே வெளிப்படையாக இருக்கணும். ரகசிய பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் வெளிப்படையாக அமைதி ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதோடைய முதல் இதா இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது கடல்வழி சுதந்திரம் வேணும் இல்லைங்களா? அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு கூட வாணிபம் செய்யறதுக்கு கடல் வழி கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு சுதந்திரமும் வேணும். அனைத்து நாடுகளுக்கும் போர்க்காலத்திலும் அமைதி காலத்திலும் சர்வதேச கடல்களில் முழுமையான வழி செல்லுதல் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். ஓகே. அடுத்தது 3வது சமமான வர்த்தகம். வர்த்தக தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகப் போர்ல நிறைய தடைகள் விதிச்சுட்டாங்க. அமைதியை விரும்பும் அனைத்து நாடுகளுக்கும் சமமான வர்த்தக நிலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆயுத குறைப்பு. ஆயுதம் அதிகமா இருந்தா தானே சண்டை போடுவாங்க. அதை குறைக்கணும்னு சொன்னாங்க. உள்நாட்டு பாதுகாப்பிற்கு தேவையான குறைந்தபட்ச அளவிற்கு கவசங்கள் குறைக்கப்பட வேண்டும். கவசங்கள் மீன்ஸ் ஆயுதங்கள். 5 காலனித்துவ உரிமைகள். காலனித்துவ பிரதேசங்களில் எதிர்காலத்தை முடிவு செய்யும் போது மக்களின் நலன்கள் மற்றும் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. ஆனா இங்கிலாந்துக்காரங்க இந்தியாவில் அப்படி பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஆனா இதுவும் வந்து உட்ரோ வில்சனுடைய கொள்கைகள்ல இருந்தது. இப்படி கூட கேட்கலாம். அதாவது இதுல ஏதாவது ஒரு 3 கொடுத்துட்டு இதுல இல்லாதது, இந்த 14 அம்சங்கள்ல இல்லாதது வந்து ஒண்ணு கொடுத்து தவறான இணை எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது காலனித்துவ பிரதேசங்கள்ல மக்களுக்கு நலன் மற்றும் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு இந்த 14 அம்சங்கள்ல ஒண்ணு கூறுது. அடுத்தது ரஷ்யாவிலிருந்து வெளியேற்றம். ரஷ்ய நிலப்பரப்பில் இருந்த படைகள் வெளியேற்றப்பட்டு ரஷ்யா தனது சொந்த அரசியல் வளர்ச்சியை தீர்மானிக்க சுதந்திரமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஏன்னா 1917 மார்ச் 3ல வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனையால புரட்சியால வந்து போர்லேருந்து வெளியில வந்துடும். அப்போ போர்ல இது ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரஷ்யா. அதனால அதுக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி, உள்நாட்டு வளர்ச்சிக்காக நம்ம வந்து சுதந்திரமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பெல்ஜியம் மீட்பு. பெல்ஜியம் முழுமையாக மீட்கப்பட்டு அதன் இறையாண்மை எந்தவித கட்டுப்பாடுமின்றி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பிரான்சின் மீட்பு. பிரான்சையும் மீட்கப்படணும். ஜெர்மனியால் அங்கீகரிக்கப்பட்ட பிரெஞ்சு நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டு 1871 பிரான்சிடம் இருந்து பிரிக்கப்பட்ட அல்சேஸ் லொரைன் பிரதேசம் மீண்டும் பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டது. இங்க பாருங்க, இந்த அல்சேஸ் லொரைன் பகுதி பிரான்சிடமிருந்து எப்ப பிரிஞ்சது? 1871 டு 1917 வரை அது கிட்ட இல்லாமல் இருந்தது, வேற நாட்டுல இருந்தது. அடுத்தது இத்தாலியின் எல்லை. இத்தாலியின் எல்லைகள் அதன் மக்களின் தேசிய அடையாளம் மற்றும் மொழிக்கு ஏற்ப மறுசீரமைக்கப்பட வேண்டும். இத்தாலியில வந்து நிறைய நாடுகள் ஆக்கிரமிச்சு தன்னுடைய பகுதிகளோட இணைச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து மொழி அடிப்படையில் அது மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஆஸ்திரியா ஹங்கேரி மக்களுக்கு தன்னாட்சி. ஆஸ்திரிய ஹங்கேரி மக்களுக்கு அவர்களின் தன்னாட்சி வளர்ச்சிக்கான மிகவும் சுதந்திரமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பால்கன் நாடுகளின் சுதந்திரம். பால்கன் நாடுகளின் சுதந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ருமேனியா, செர்பியா, மாண்டினிக்ரோ நாடுகள் வெளியேற்றப்பட்டு அவற்றின் எல்லைகள் மற்றும் அரசியல் சுதந்திரம் சர்வதேச உடன்படிக்கைகளால் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். செர்பியாவுக்கு கடலுக்கு சுதந்திரமான வழி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா செர்பியா பகுதிகளில் தான் வந்து ருமேனியாவும் செர்பியாவுக்கும் மாண்டினிக்ரோ இந்த 3 நாடுல செர்பியாவை வந்து இந்த நாடுகள்லாம் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓட்டோமான் பேரரசு. ஒட்டோமான் பேரரசு துருக்கிய பகுதிகளின் இறையாண்மை உறுதி செய்யப்பட்டு மற்ற தேசிய இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும்.
டார்டனல்ஸ் நீரிணை அனைத்து நாடுகளுக்கும் திறந்திருக்க வேண்டும். இந்த டார்டனல்ஸ் நீரிணை தானே ரஷ்யாவும் அதுக்காக சண்டை போட்டுச்சு துருக்கிட்ட இருந்து. அதனால இந்த இணை வந்து அனைத்து நாடுகளுக்கும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல. அடுத்தது போலந்து சுதந்திரம். கடலுக்கு பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான வழிகளை கொண்ட ஒரு சுயாதீன போலந்து நாடு உருவாக்கப்பட வேண்டும். அதன் அரசியல் சுதந்திரம் சர்வதேச ஒப்பந்தத்தால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது போலந்த வந்து ஒரு நல்ல சுதந்திரமான நாடா உருவாக்கணும். அதுக்கு அரசியல் சுதந்திரம் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அடுத்தது 14வது பன்னாட்டு சங்கம். பெரிய சிறிய நாடுகளின் அரசியல் சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய ஒரு சர்வதேச அமைப்பு லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதில் கொடுத்துருந்தாங்க. இப்படி கூட கேட்கலாம். அதாவது உட்ரோ வில்சனின் 14வது கோட்பாடு எதை பற்றியது? அதாவது பன்னாட்டு சங்கம் அமைப்பதை பற்றி கூறும் உட்ரோ வில்சனினுடைய 14 கோட்பாடுகளில் எந்த வகை, அதாவது எந்த இடத்தில் இருக்குது, அதாவது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ஆஸ்திரியா ஹங்கேரி மக்களுக்கு தன்னாட்சி கொடுக்கறத பற்றி எந்த பாயிண்ட்ல வந்து உட்ரோ வில்சன் சொல்லியிருக்காரு? போலந்து சுதந்திரம் எந்த பகுதியில் சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி கூட கேட்கலாம். அதாவது கொஸ்டினை டஃபா கேட்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 14 அம்ச கோட்பாடை வெளியிட்டாரு. அதன்படி அமைதி மாநாடு நடைபெற்றது பாரிஸ்ல 1919 ஜனவரியில் பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்றது. இந்த பாரிஸ் அமைதி மாநாடு ஜனவரி டு 1919 ஜனவரி டு ஜூன் மாதங்கள்ல நடைபெற்றது. இதுல முக்கிய முடிவுகளை எடுத்தவர்கள், இந்த மாநாட்டுல முக்கிய முடிவுகள் எடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு 3 பேர். யாரு? ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏவில் வில்சன், உட்ரோ வில்சன். ஓகேங்களா. அடுத்தது பிரான்ஸை வந்து ஜார்ஜ் கிளமன்சோ. ஓகேங்களா. அடுத்தது பிரிட்டன்ல வந்து லாயிட் சார்ஜ். இவங்க 3 பேரும் முக்கிய முடிவுகளை எடுத்தாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரான்ஸ் சார்பில் யாரு, பிரிட்டன் சார்பில் யாரு, யுஎஸ்ஏ சார்பில் யாரு? ஓகேங்களா. அப்புறம் இதுல கலந்து கொள்ள அழைக்கப்படாத நாடுகள் இருந்தது. ஓகேங்களா. அதுல என்னென்ன நாடுகள் பார்த்தா ஜெர்மனி தான் போருக்கு காரணம்னா அதை அழைக்கல. அடுத்தது ஆஸ்திரியா. அடுத்தது பல்கேரியா. 4வது துருக்கி. 5 ரஷ்யா. ஏன்னா ரஷ்யா வந்து உள்நாட்டுல பிரச்சனை இருக்கனால அதே விலகிடுச்சு. ஓகேங்களா. இந்த 5 நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஓகேங்களா. இதுல எத்தனை நாடுகள் பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா 32 நாடுகள்ல 70 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. 32 நாடுகள் 70 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் கலந்து கொள்ளாத நாடுகள், அதாவது அழைக்கப்படாத நாடுகள் ஜெர்மனி, ஆஸ்திரியா, பல்கேரி, துருக்கி மற்றும் ரஷ்யா. இந்த மாநாட்டு முடிவுகளின்படி நேச நாடுகள் ஜெர்மனியுடன் வெர்சைஸ் உடன்படிக்கையில் செய்து கொண்டன. இந்த வெர்சைஸ் உடன்படிக்கை வந்து 1919 ஜூன் 28 கையெழுத்தானது. இந்த மாநாட்டின்படி கையெழுத்தானது. ஓகேங்களா. இந்த பாரிஸ் மாநாட்டில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1919 ஜனவரியில் பாரிஸில் அமைதி மாநாடு தொடங்கியது. வில்சன் அமெரிக்கா குழுவிற்கு தலைமை தாங்கினார். வில்சன் 14 அம்சங்களின் அடிப்படையில் அமைதியை விரும்பினார். ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள், குறிப்பாக பிரான்சின்
கிளெமென்சோ மற்றும் பிரிட்டனின் லாயிட் ஜார்ஜ் ஜெர்மனியின் மீது பழிவாங்கும் உணர்வில் இருந்தனர். அதாவது இந்த 3 தலைவர்கள்ல உட்ரோ வில்சன் தான் அமைதி இருக்கணும்னு இவங்க 2 பேரும் அதை ஜெர்மனியை பழிவாங்க தான் நினைச்சாங்க. அதனால தான் 2ஆம் உலகப் போர் நடந்தது. வில்சன் சமரசம் செய்ய வேண்டி இருந்தது. வெர்சைஸ் ஒப்பந்தம் 1919ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி கையெழுத்தானது. வில்சனின் 14 அம்சங்களில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டது. எடுத்துக்காட்டாக சுய நிர்ணய உரிமை, அதாவது ஒரு சில 14லையும் ஒரு சில கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள. ஓகேங்களா. அடுத்தது, ஆனால் ஜெர்மனியை போருக்கு குற்றவாளியாக கருதுதல் மற்றும் பெரும் தொகையை இழப்பீடாக கேட்பது போன்ற வில்சனின் கொள்கைகளுக்கு எதிரான அம்சங்களையும் கொண்டிருந்தது. ஆனா இதை பத்தி, அதாவது ஜெர்மனி அதிகமான இழப்பீடு தரணும், அப்புறம் குற்றவாளி ஜெர்மனி தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னதை உட்ரோ வில்சன் சொல்லல தன்னுடைய 14 அம்ச கோட்பாட்டுல. ஆனால் இந்த இந்த அமைதி மாநாட்டுல இதையும் முக்கியமா சொல்லியிருந்தாங்க. ஜெர்மனி தான் போருக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அது இழப்பீடு தரணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த இந்த 14 அம்ச கோட்பாட்டுல அந்த வெர்சைஸ், அதாவது வெர்சைஸ் இந்த மாநாட்டுல கையெழுத்திடுறதுக்கு அமெரிக்கா கையெழுத்திடுறதுக்கு செனட் சபையில சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேங்களா. கேட்குறாங்க. எப்போ? 1919 ஜூலைல கையெழுத்திட கேட்குறாங்க. ஆனா அதை செனட் சபை மறுத்தது, ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல அப்படின்னா, இது அமெரிக்காவின் தனித்திருத்தல் கொள்கைக்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தது. ஓகேங்களா. அப்போ அதுக்கப்புறம் இவர் திரும்ப திரும்ப செனட் சபையிலும் சரி பிரதிநிதிகள் சபையிலும் கேட்டுட்டே இருக்காரு, நம்ம கையெழுத்திடலாம், அப்புறம் பன்னாட்டு சங்கத்தில் உறுப்பினராக சேரலாம் அப்படின்ட்டு. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது பன்னாட்டு சங்கம் அமைக்கப்பட்டது 1920. அதுல அந்த பன்னாட்டு சங்கத்துல சேரக்கூடாதுன்னு அமெரிக்க செனட் சபையும் பிரதிநிதி சபையும் சொல்லிட்டாங்க. உட்ரோ வில்சனின் சிந்தையில் பிறந்த குழந்தை தான் சர்வதேச சங்கம். ஓகேங்களா. சர்வதேச சங்கத்தின் சாசனம் உருவாக்கப்பட்ட இடம் பாரிஸ் மாநாடு. இந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்ட இடம் பாரிஸ். ஓகேங்களா. செனட் சபை எதிர்ப்பால் அமெரிக்க சர்வதேச சங்கத்தில் சேரவில்லை. குடியரசுக் கட்சியை சேர்ந்த 39 உறுப்பினர்கள் சர்வதேச சங்கத்தில் அமெரிக்கா சேர்வதை கடுமையாக எதிர்த்தனர். எத்தனை உறுப்பினர்கள்? 39 உறுப்பினர்கள் குடியரசு கட்சியை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால உட்ரோ வில்சன் அவர்கள் இதுல கலந்துக்க முடியல. 1919 செப்டம்பர்ல வில்சன் பக்கவாதம் ஏற்பட்டு நோய்வாய்ப்பெற்றார். ஓகேங்களா. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் உட்ரோ வில்சன் உடம்பு சரியில்லாம இருந்தார் இல்லைங்களா. எப்போ? 1924 பிப்ரவரி 3ல வில்சன் மரணம். இவருடைய மரணத்துக்கு அப்புறம் குடியரசு கட்சியினர் அமெரிக்க அதாவது குடியரசு கட்சியை சேர்ந்த தலைவர் தான் அமெரிக்க குடியரசு தலைவராக ஆனார். எப்போ? 1924 அவர் மரணம். அதுக்கப்புறம் வர தேர்தல்ல குடியரசு கட்சியினர் ஜெயிச்சு அவங்க தான் ஆட்சியை நிறுவனாங்க. ஓகேங்களா. இப்போ பன்னாட்டு சங்கத்துல நிராகரிப்பு. ஏன் நிராகரிப்பு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பன்னாட்டு சங்கத்தை உருவாக்குவது வில்சன் மிக உயர்ந்த பங்களிப்பாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவில் இதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி செனட் ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஓகேங்களா. ஆனால் செனட்டில் இருந்த குடியரசுக் கட்சியினர் சங்கம் அமெரிக்காவிற்கு தனிமைவாத கொள்கைக்கு எதிரானது என்று வாதிட்டனர். வில்சன் செனட் உறுப்பினர்களை குழுவில் சேர்க்காதது ஒரு பிழையாக பார்க்கப்பட்டது. ஓகேங்களா. வில்சன் மக்களின் ஆதரவை பெற நாடெங்கும் சுற்றுப்பயணம் பேசினார். ஆனால் அவர் செப்டம்பர் 25, 1919 உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். ஓகேங்களா. செனட் வெர்சைஸ் ஒப்பந்தத்தையும் பன்னாட்டு சங்கத்தில் சேர்வதையும் நிராகரித்தது. வில்சனின் முயற்சிகள் தோல்வியடைந்தன. 1920 தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் தோற்று போனர். 1920ல குடியரசு கட்சி
ஆட்சி அமைத்தது. ஓகேங்களா? வில்சனின் மரணம் 1924 பிப்ரவரி 3ல அவருடைய மரணம் இருந்தது. இப்போ இந்த பன்னாட்டு சங்கத்துல இருந்து வெளியில வராங்க. இந்த பன்னாட்டு சங்கத்துல அமெரிக்கா சேராததே இந்த பன்னாட்டு சங்கம் தோல்வி அடைந்தது. சிறிது காலம் பன்னாட்டு சங்கம் சிறப்பாக தான் செயல்பட்டது. 1945 வரை. அந்த 1939ல 2ஆம் உலகப் போர் ஏற்பட்டது. அதுக்கு பன்னாட்டு சங்கத்துல சரியான முறையில ராணுவம் இல்ல. அதனால அத தடுக்க முடியல பன்னாட்டு சங்கத்தால. அதனால 2ஆம் உலகப் போர் வந்தது. அதனால பன்னாட்டு சங்கம் 1945 ஏப்ரல்ல கலைக்கப்பட்டது. இது பன்னாட்டு சங்கம் சிறப்பாக செயல்படுறதுக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா அதுல உறுப்பு நாடா இல்ல அப்படிங்கிறதுதான் உலக தலைவர்களோட கருத்தா இருந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ நாம இன்னைக்கு பார்த்த வீடியோல இருந்து மறுபடியும் ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். 14 அம்சங்கள் 1918 ஜனவரி 8ல 14 அம்சங்கள் கொண்ட இதை அறிவிச்சாரு உட்ரோ வில்சன். அதுல திறந்த ஒப்பந்தங்கள், கடல்வழி சுதந்திரம், சமமான வர்த்தகம், ஆயுத குறைப்பு, காலனித்துவ உரிமை, ரஷ்யாவிடமிருந்து வெளியேற்றம், பெல்ஜியம் மீட்பு, பிரான்ஸ் மீட்பு, இத்தாலியின் எல்லை வரையறுக்கிறது, ஆஸ்திரிய ஹங்கேரி மக்களுக்கு தன்னாட்சி, பால்கன் நாடுகள் சுதந்திரம், ஒட்டோமான் பேரரசு, போலந்து சுதந்திரம், பன்னாட்டு சங்கம், இதெல்லாம் அதில் முக்கியமா இருந்தது. பாரிஸ் அமைதி மாநாடு, இந்த மாநாடு ஏற்படுவதற்கு வில்சன் தான் முக்கிய காரணம். 1919 ஜனவரி டு ஜூன் வரை இது நடக்கும். இதுல 3 முக்கியமான தலைவர்கள் USA, பிரிட்டன், பிரான்ஸ் தலைவர்கள் இருப்பாங்க. இந்த வெர்சைஸ்ல அமெரிக்கா கையெழுத்து இடவில்லை. ஓகேங்களா? இதற்கு செனட் அனுமதிக்கவும் இல்லை. அதே மாதிரி பன்னாட்டு சங்கத்திலையும் உட்ரோ வில்சன்னால கொண்டு வரப்பட்ட இந்த வெர்சைஸ் உடன்படிக்கையும் பன்னாட்டு சங்கத்திலையும் அமெரிக்காவால் கையெழுத்திடவும் ஒரு உறுப்பினராக சேரவும் முடியவில்லை. இதற்கு இடையில் உட்ரோ வில்சன் நோய்வாய்ப்படுவார் 1919ல. 1924 பிப்ரவரி 3ல அவர் இறந்துருவார். அவர் இறந்த பிறகு குடியரசு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அமெரிக்காவின் ஆட்சியாளராக வருவாங்க. ஓகேங்களா? செனட் செனட் சபையும் பிரதிநிதிகள் சபையும் பன்னாட்டு சங்கத்திலையும் வெர்சைஸ் உடன்படிக்கையிலும் கையெழுத்திட அனுமதி தராததால் அமெரிக்கா இந்த 2 விஷயங்களையும் கலந்து கொள்ள முடியல. அதனாலேயே பன்னாட்டு சங்கம் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு கருத்தும் இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோல 20ஆம் நூற்றாண்டின் நிகழ்வுகள், அமெரிக்காவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.